நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லைன்னா என்ன பண்ண போற நீ? நம்ம எல்லாரையும் உடன்பிறப்புகள் அழைக்க என்ன காரணம் தெரியுமா? 200 பெறுவோம். அந்த விழாவில் இருந்து போகும்போது அந்த வந்த மாதிரி அந்த விழா மேடையை விட்டு செல்வது எப்படி என்பதை திமுக தொண்டன் கண்டு படிச்சுட்டு வந்து அரசியல பண்ணுங்கடா. அப்படின்னா செட்டோட நாட்டிருங்கடா. மேல கட்டிட்டாங்க. ஆடா அது கொக்கிதான்டா, கலட்டிடுறா, ஒன்னும் பிரச்சனை இல்லடா. இளைஞரணி மாநாடு என்ற பெயரில் திமுக நடத்திய குரலி வித்தையின் சிறப்பு காட்சிகளை பாருங்கள். இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக எங்களுக்கு ஒரு இளம்பெரியாரை தந்ததற்காக, இளம்பெரியார் உதயநிதியை தந்ததற்காக தமிழை ஒரு சனியன் என்றான், காத்துமிராண்டி மொழி என்றான். தமிழால் பிழைப்பு நடத்தியவனுக்கு தமிழின் மேலே இந்த கோபம். சனாதன தர்மத்தை திமுக ஒழிக்குதுன்றான். திமுக ஒழிக்காம எப்படா அந்த சாதியை ஏற்றதாழ்வுல ஒழிப்ப சொல் பாப்போம். கொடுமை சனாதன ஒழிப்பு. எது சனாதன ஒழிப்பு? அதுக்கான முயற்சி. அம்மையார் ஜெயலலிதா பிராமண பெண், சரி, சனாதன கோட்பாட்டை உருவாக்கிய குலத்தில் வந்தவள். ஆனால் இதே திருச்சியிலே தலித் எழில்மலை என்கிற ஒரு ஆதி தமிழ் குடியை, ஒரு குடிமகனை பொது தொகுதி திருச்சியிலே பாராளுமன்ற உறுப்பினருக்கு நிறுத்தி வெல்ல வைத்தார்கள். அது சனாதன ஒழிப்பிற்கான புரட்சி என்று கூட சொல்ல வேணாம், முயற்சி.